ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. மகாபிரிவா சரணம். மகாபிரிவா உபதேசித்த 61 ராமாயண குறிப்புகளில் 49வது குறிப்பா சேதுபால பயணம். ஸ்ரீராமனின் வில்லில் பூட்டப்பட்ட அம்பிற்கு பயந்து சமுத்திரராஜன் அவருக்கு பிரசன்னமாகி சேது பாலம் அமைப்பதற்கு தான் ஒத்துழைப்பதாக உறுதி கூறுறான். மேலும் தேவ சிற்பியான விஸ்வகர்மாவின் மகன் நலன் இந்த சமுத்திரத்தின் மீது பாலம் கட்டட்டும், அதற்கு இந்த வானர கூட்டங்கள் உதவட்டும்னு சொன்ன உடனே நலன் எழுந்து ஸ்ரீராமனை நமஸ்கரித்து அதை ஏற்றுக்கொள்றான். மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த வானரங்கள் அருகில் இருந்த பெரிய காடுகளில் இருந்து பெரிய மரங்களை வேரோடு பிடுங்கிக் கொண்டும் பெரிய பெரிய பாறைகளை தகர்த்து சிறு சிறு துண்டுகளாக்கி அதை சமுத்திரக்கரைக்கு கொண்டு சேர்க்கிறார்கள். சிற்பி நலனின் சொல் கேட்ட வானரங்கள் அந்த உடைத்த பாறைகளை எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அடுக்கி வைத்து அதன் மீது தான் கொண்டு வந்த பெரிய பெரிய மரங்களை நிறுத்தி பெரும் பாலத்தை கட்டும் வேலையை செய்து முடிக்கிறாங்க. மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் பல ஆயிரக்கணக்கான வானர வீரர்களால் கட்டப்பட்ட அந்த சேது பாலத்தை பார்த்து ரிஷிகளும் முனிவர்களும் தேவர்களும் சந்தோஷமடைகிறா. இலங்கைக்கு செல்ல சேது பாலம் அமைத்தாயிற்று. இப்போது வானர வீரர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சேது பாலத்தை கடக்க தொடங்குறா. வானர கூட்ட தலைவன் சுக்ரீவனுக்கு ராமனை ஹனுமனும் லக்ஷ்மணனை அங்கதனும் தங்களோட தோள்களில் தூக்கி சென்று இந்த கடலை கடக்க வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பமாயிருக்க ராம லக்ஷ்மணர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அனைத்து வானர கூட்டங்களோடு சேர்ந்து சுக்ரீவனின் கட்டளைப்படி இலங்கையை அடைந்து இலங்கை நகர முற்றுகையிடுறா. இலங்கையை அடைந்த மாத்திரத்துல அனைத்து வானரங்களும் ஒன்று சேர்ந்து வெற்றி முழக்கம் எழுப்பி போர் முரசு கொட்டி இலங்கை நகரத்தையே நடுநடுங்க செய்கிறான். இலங்கையை அழித்து சீதாதேவியை மீட்க தயாராக இருந்த வானர கூட்டங்கள் அனைவருக்கும் ஸ்ரீராமர் எந்தெந்த பகுதியில் சென்று அரக்கர்களுடன் போர் புரிய வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். தங்களை உளவு பார்க்க ராவணனால இலங்கையிலிருந்து அனுப்பப்பட்ட சுகன் என்பவனை தங்களோடைய அழைத்து வந்த ராமன் அவனை விடுதலை செய்து விடுமாறு சுக்ரீவனிடத்துல சொல்ல சுக்ரீவனும் அவனை விடுதலை செய்கிறான். விடுதலை செய்த மாத்திரத்துல சுகன் ஓடோடி போய் ராவணன் இடத்துல ராமனின் படைகள் அனைத்தும் இலங்கையை அடைந்து விட்டதாகவும் அந்த வானர கூட்டங்கள் தன்னை துன்புறுத்தியதையும் ராமனின் வல்லமை பற்றியும் எடுத்து சொல்லி சீதாதேவியை உடனடியாக ராமனிடத்திலேயே ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்றான். யார் வந்தாலும் சீதாதேவியை விட போவதில்லை. அதனால போருக்கு தயாராகி இலங்கையின் திருக்கூடமலை மேல கம்பீரமாக நிற்கிறான் ராவணன். முதல் முறையா ராவணனை பார்த்த ராமன் அவருடைய தேஜஸையும் வீரத்தையும் பார்த்து வியந்து கொண்டிருக்க அந்த நேரத்தில் சுக்ரீவன் ராவணன் மேலே பாய்ந்து அவனோட தலை கிரீடத்தை கீழே தள்ளிவிட அந்த நொடியே ராவணனுக்கு சுக்ரீவன் மேலே கோபம் வந்து அவன் மேலே தன்னுடைய மாயா சக்திகளை எல்லாம் பிரயோகிக்க சுக்ரீவன் அங்கிருந்து தப்பித்து ஆகாய மார்க்கமாக ராமனை வந்தடைய ராமன் சுக்ரீவனுக்கு புத்திமதி சொல்றார். ராமன் அங்கதனை ராவணனிடத்துல தூதாக அனுப்பி இலங்கை நகரத்தை காப்பாற்ற வேண்டுமானால் சீதையை விடுவிக்க வேண்டும்னு சொல்லி அனுப்புகிறார். இல்லை என்றால் விபீஷணனுக்கு இலங்கை நகரத்தின் மன்னனாக முடிசூட்டப்படும்னு சொல்லி அனுப்புகிறார். இதை எதையுமே கேட்காத ராவணன் அவனையும் சிறைப்படுத்தி வைத்துக் கொள்றான். மிகுந்த பலம் படைத்த அங்கதன் அவர்களிடமிருந்து தன்னை விடுவித்து கொண்டு ராமனிடத்துல செய்தியை சொல்லி பிறகு வானர வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து இலங்கையை தகர்க்க முற்படுறாங்க. வானர கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து பெரிய பெரிய மரங்களை வேரோடு பெயர்த்து எடுத்து பூமியில் அடித்தும் பாறைகளை தகர்த்தும் இலங்கை நகரத்தை துவம்சம் செய்கிறார். ஸ்ரீராமனோட வானர படை வீரர்களும் ராவணனோட அரக்கர்களும் ஒருவருக்கொருவர் பயங்கரமா மோதிக்கொள்றா. ஹனுமன் ஜம்புமாலியோடையும் இந்திரஜித் அங்கதனோடையும் சண்டையிட்டு அங்கதன் இந்திரஜித்தோட தேரோட்டியையும் தேர் குதிரைகளையும் கொன்று விடுறான். இதனால பயங்கர கோபமடைந்த இந்திரஜித் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு விஷ பாம்புகளால ராம லக்ஷ்மணர்களை தாக்கி தன்னுடைய அம்புகளால இருவரையுமே கட்டிடுறான். இந்திரஜித்தின் அம்புகளால் கட்டப்பட்டு மயங்கி விழுந்த ராமலக்ஷ்மணர்களை பார்த்த வானர கூட்டங்கள் செய்வதறியாது தவிக்கிற நேரத்தில் கருடன் அங்கே பறந்து வர இந்திரஜித்தின் அந்த பாம்புகளை போன்ற அம்புகள் விடுபட்டு அந்த பாம்புகள் எல்லாம் பயந்து ஓட ராமலக்ஷ்மணர்கள் மறுபடியும் புத்துயிர் பெற்று எழுந்து வர்றா. இந்திரஜித்தின் கட்டுகளில் இருந்து ராம சகோதரர்கள் விடுபட்டு விட்டார்கள் என்பதை அறிந்த ராவணன் வானர படைகளை நோக்கி தன்னிடம் இருக்கிற பலம் வாய்ந்த ராட்சசர்களையும் அரக்கர்களையும் அனுப்பி வைக்க அவர்களையெல்லாம் ஹனுமனும் அங்கதனுமா சேர்ந்து வெட்டி வீழ்த்துறா. இந்த பலம் பொருந்திய ராவண யுத்தத்துல இந்திரஜித்தை அழிப்பதற்கு லக்ஷ்மணன் இறங்குறா. இதை பற்றிய குறிப்புகளை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர.